வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது find the Lorentz series of f of z equal to z square minus 1 by z square plus 5z plus 6 valid in the region. நம்மளுக்கு 3 subdivisions கொடுத்துருக்காங்க, 3 regions. 2 is less than modulus of z less than 3, modulus of z less than 2, modulus of z greater than 3. ஸோ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம லாரன்ஸ் சீரிஸ் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரீஜன்ஸ்க்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அதை எடுத்து எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் இசட் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபார்மேட் மாற்ற போகிறேன். ஓகேங்களா? அதாவது இங்கே டினாமினேட்டர் பாருங்கள் இசட் ஸ்கொயர், இங்கேயும் இசட் ஸ்கொயர் தான். ஸோ சேமாக இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை டிவைட் பண்ணி கொண்டு வர போகிறேன். ஸோ டினாமினேட்டர் என்ன இருக்குது, இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 5z ப்ளஸ் 6, நியூமரேட்டர் இசட் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ அதை எப்படி எழுதுனா இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 0z மைனஸ் 1. ஏன்னா இதில் இசட் டேர்ம் இல்லைல்ல, அதெல்லாம் 0zன்னு போட்டுக்கிறேன். சரி, இங்கே ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்ன இருக்குங்க இசட் ஸ்கொயர், இங்கே ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது இசட் ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம். இசட் ஸ்கொயர் பை இசட் ஸ்கொயர் டிவைட் பண்ண என்ன வரும் 1ன்னு வரும். அந்த 1 எடுத்து இங்கே எழுதணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை எடுத்து இங்கே எழுதணும், அப்புறம் இதை எடுத்து எழுதுங்க. டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1ன்னு வரும். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த 1 எடுத்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 இன்ட்டு இசட் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர், 1 இன்ட்டு 5z 5z, நெக்ஸ்ட் 1 இன்ட்டு 6 6. எழுதியாச்சுங்களா? இப்போ சைன் சேஞ்ச் பண்ண போகிறேன். ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே மைனஸ், இங்கேயும் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், இங்கேயும் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேங்களா? 0zல மைனஸ் 5z போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும் மைனஸ் 5z. மைனஸ் 1 மைனஸ் 6ன்னு வரும் மைனஸ் 7. நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்கிற மைனஸை காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ என்ன வரும் 5z ப்ளஸ் 7. ஓகேங்களா? இப்போ எப்படி எழுத போகிறேன்னு பாருங்கள். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு, இங்கே என்ன வந்திருக்கு கோஷன்ட் 1 மைனஸ் ரிமைண்டர் என்ன வந்திருக்கு மைனஸ் 5z ப்ளஸ் 7. அதை தான் இங்கே மைனஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கோஷன்ட் எழுதுறீங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் என்ன இருக்குது மைனஸ் 5z ப்ளஸ் 7. இதே இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கே ப்ளஸ் போட்டுக்கணும். டிவைடட் பை இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 5z ப்ளஸ் 6. ஸோ இந்த ஃபார்மேட்டில் எழுதிடணும். இப்போ எழுதிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். 5z ப்ளஸ் 7 பை இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 5z ப்ளஸ் 6க்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க போகிறேன். இங்கே பாருங்கள் 5z ப்ளஸ் 7 பை z ப்ளஸ் 2 z ப்ளஸ் 3. இதுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன். இங்கே எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, 2 டேர்ம்ஸ் இருக்குது z ப்ளஸ் 2 z ப்ளஸ் 3. இது எப்படி கொண்டு வந்தேன் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் என்ன இருக்குது z ஸ்கொயர் ப்ளஸ் 5z ப்ளஸ் 6. ஸோ 1 6 ஆர் 6. ஓகேங்களா? அப்போ அப்படி பண்ணிக்கலாமா? 2 3s ஆர் 6 கொண்டு வரலாம். அப்போ தான் நம்ம ஆட் பண்ணால் 5 வரும். மல்டிப்ளை பண்ணால் 6, ஆட் பண்ணால் 5. அப்போ நம்மளுக்கு 2 ரூட்ஸ் இருக்குது 2 3. அதாவது தான் இங்கே z ப்ளஸ் 2 z ப்ளஸ் 3. ஸோ a பை z ப்ளஸ் 2 ப்ளஸ் b பை z ப்ளஸ் 3. நெக்ஸ்ட் இதை எடுத்து அப்படிங்க எழுதிக்கோங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் a இன்டூ z ப்ளஸ் 3 ப்ளஸ் b இன்டூ z ப்ளஸ் 2 டிவைடட் பை இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் z ப்ளஸ் 2 இன்டூ z ப்ளஸ் 3. இங்கே பாருங்கள், இந்த ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் 5z ப்ளஸ் 7 ஈக்குவல் டு நியூமரேட்டர் எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த a வேல்யூ b வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ நான் ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த இசட்டுக்கு -3 போட்டேன்னா -3 + 3 0 ஆகிடும். அப்போ எனக்கு b டேர்ம் மட்டும் கிடைக்கும். புட் z ஈக்குவல் டு -3. அப்போ 5 இசட்டுக்கு இடத்துலாம் பண்ணோம் -3 + 7 ஈக்குவல் டு, இப்போ இங்கே z -3 போட்டால் 0 ஆகிடும். இது ஃபுல்லாக போயிடும். நெக்ஸ்ட் b -3 + 2. ஓகேங்களா? 5 இன்ட்டு -3 -15 ப்ளஸ் 7 ஈக்குவல் டு b. -3ல் 2 போயிடுச்சுன்னா -1, 15ல் 7 போயிடுச்சுன்னா -8 ஈக்குவல் டு b இன்ட்டு -1 -b. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல், b இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ b வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் a வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ நான் இசட்டுக்கு -2 போட்டேன்னா b ஃபுல்லாகவே 0 ஆகிடும். புட் z ஈக்குவல் டு -2. So 5 into -2 plus 7 equal to a into -2 plus 3. ஓகேங்களா? இது எழுத தேவையில்லை, ஏன்னா -2 plus 2 0 ஆகிடும் இல்லையா? 5 into -2 -10 plus 7 equal to 3ல் 2 போயிடுச்சுன்னா +1, 10ல் 7 போயிடுச்சுன்னா -3 equal to a into 1 a. Therefore a உடைய ஆன்சர் -3.
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஏ வேல்யூ பி வேல்யூ கண்டுபிடிச்சா எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஸோ இது எடுத்து இங்கே எழுதியாச்சு. ஈக்குவல் டு ஏ வேல்யூனா இருக்குது -3. ஸோ இந்த இடத்துல -3 by z plus 2. நெக்ஸ்ட் பி வேல்யூனா இருக்குது 8. ஸோ 8 by z plus 3. ஓகே, இதனுடைய ஆன்சர் இது. இப்போ ஒரிஜினலாக கொஷின் என்ன இருக்குது ஸ்டார்டிங்கில், இதுதானே ஒரிஜினல் கொஷின். இதுதான் நான் என்ன பண்ணிக்கிறேன் 1 மைனஸ் போட்டு எழுதியிருக்கேன். இதுக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 1 மைனஸ் கண்டுபிடிச்ச ஆன்சர் எடுத்து இங்கே எழுதிக்கணும். 1 மைனஸ் கண்டுபிடிச்ச ஆன்சர். ஓகேங்களா, இது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சாலே பாதி மார்க் கிடச்சிரும். ஓகேங்களா, இப்போ அடுத்து கண்டுபிடிச்சதை நான் எஃப் ஆஃப் இசட்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இது ஃபுல்லாகவே இது எஃப் ஆஃப் இசட் கொஷினை கொடுத்தது தானே. ஸோ இது எஃப் ஆஃப் இசட்னு எடுத்துக்கிட்டு இதை எடுத்து நான் இங்கே எழுதிக்கிறேன். இது வரைக்கும் உங்களுடைய வேலை கரெக்டாக பண்ணிடணும். அப்புறமா அவங்க கொஷினில் கேட்ட ரீஜன்ஸை வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ரீஜன் கொடுத்துருக்காங்க, கிவன் 2 less than modulus of z less than 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் ரெண்டாக பிரிக்க போகிறேன். 2 less than modulus of z, இன்னொரு டேர்ம் modulus of z less than 3. இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த z-ஐ இந்த பக்கம் கொண்டு போகும்போது டிவிஷனுக்கு போயிடும். 2 by z போனதுக்கு அப்புறமா இங்கே எனக்கு என்ன தான் இருக்கும் 1 தான் இருக்கும் இங்கே. அப்போது less than 1. அதே மாதிரி இந்த 3 எங்கே போயிடும், இந்த பக்கம் போகும்போது டினாமினேட்டருக்கு போயிடும் z by 3. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதிலிருந்து இந்த கீழே இருக்கிற டேர்ம்ஸ்க்கு எப்படியாவது 2 by z by 3 கொண்டு வரணும். அதான் என்னோட வேலை. எஃப் ஆஃப் z ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இப்போ இந்த 3 இருக்குங்க இல்லையா, எடுத்து ஓரமாக எழுதிக்கலாம் 3. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுலேருந்து z-ஐ காமனாக வெளியே எடுக்க போகிறேன். இதுலேருந்து z-ஐ வெளியே எடுக்க போகிறேன். இதில் z வெளியே எடுத்துட்டேன்னா ஒரு எனக்கு இங்கே 3 வெளியே எடுத்தாச்சு 1 பை இதில் z-ஐ வெளியே எடுத்துனா இந்த இடம் 1 ஆகிடும் ப்ளஸ் 2 by z ஆகிடும். அதை தான் இப்படி எழுதியிருக்கேன் 1 + 2 by z-னு. நெக்ஸ்ட் மைனஸ் இந்த 8-ஐ வெளியே எடுத்துடுறேன். அதுக்கப்புறமா இதுலேருந்து நான் z எடுக்கணுமா 3 எடுக்கணுமா, ஏன்னா எனக்கு z by 3 வரணும். அப்போ நான் 3-ஐ தான் நான் வெளியே எடுக்கணும். அப்போ இதில் நான் 3 எடுத்தேன்னா இந்த இடம் 1 ஆகிடும் ப்ளஸ் z by 3 வந்துடும் காமனாக. ஓகேங்களா, அப்போது எப்படியாவது அந்த 2 by z கொண்டு வரணும், z by 3 கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இந்த 1 + 2 by z இருக்கு இல்லையா, இது அப்படியே மேலே போயிடுச்சுன்னா நியூமரேட்டருக்கு போயிடுச்சுன்னா பவரில் -1 வந்துடும். இதுவும் அதே மாதிரி தான் 1 + z by 3 அப்படியே நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போனோம்னா பவரில் -1. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா. இப்போ தான் லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப். எஃப் ஆஃப் z ஈக்குவல் டு இந்த 1 எடுத்து அப்படியே எழுதிக்கலாம் 1 ப்ளஸ் இந்த 3 by z எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி 1 + 2 by z பவரில் -1 இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்துடுச்சுன்னா ஓகேங்களா, சம்மேஷன் n = 0 to ∞ போட்டுருங்க. -1 பவர் n எழுதிட்டு இங்கே என்ன இருக்கீங்க 2 by z, அந்த 2 by z எழுதி பவரில் n போட்டுக்கணும். இந்த ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் -8 by 3 இதுவும் அதே ஃபார்மேட்டில் தானே இருக்குது. 1 + 2 by z இங்கே 1 + z by 3ன்னு இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம், சம்மேஷன் n = 0 to ∞ போடணும். -1 பவர் n போட்டுட்டு இங்கே என்ன இருக்கீங்க z by 3 பவர் n போட்டிங்கன்னா இது முடிஞ்சுது. நான் சொன்ன அந்த மெத்தடை ஞாபகம் வச்சுங்க, அந்த ஃபார்மேட் எப்படி மாற்றணும்னு. இதை மட்டும் தான் இங்கே எடுத்து எழுத போகிறீங்க, மற்றெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதிலே ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் z less than 2 அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் z less than 2. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 2 இங்கே கொண்டு போக போகிறேன். அப்போ மாடுலஸ் ஆஃப் z by 2 less than 1 வரும். இப்போது ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பாருங்கள், நம்மளுக்கு கண்டிஷன் 2 கண்டிஷனுமே கொடுத்தாங்க. ஓகேங்களா, ஆனால் நம்ம ரெண்டுத்தையுமே இங்கே காமிச்சோம். இங்கே ஒரு கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கூட நம்ம என்ன பண்ணோம்னா இன்னொரு கண்டிஷன் நம்ம இதில் எடுத்துக்கணும். எடுத்துட்டு தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா, பாருங்கள் அதே மாதிரி இந்த z by 3 நம்ம எடுத்துக்கணும். அதில் எஃப் ஆஃப் z ஈக்குவல் டு இந்த ஸ்டெப்பை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இந்த ஸ்டெப் இருக்குங்க இல்லையா, இதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா, எழுதிட்டு நார்மல் தான். இதுக்கப்புறமும் 1 + 3 by 2 அதாவது இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற வேல்யூ கொடுத்தாங்கன்னா நீங்கள் ரைட்டில் இருக்கிற வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷன்ஸ் ரீஜனு ஓகேங்களா, மொத்தமாக ரீஜன் கொடுத்தாலும் நீங்கள் இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வெறும் ஃப்ரண்ட் ரீஜன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் z less than 2னா அப்போ இதையும் ரெண்டுத்தையும் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, சரி இப்போ அடுத்தது பாருங்கள் 1 + 3 by 2 அந்த எஃப் ஆஃப் z எடுத்து எழுதியாச்சு. சரி 1 + 3 by 2 இந்த 1 + z by 2 மேலே போயிடுச்சுன்னா
பவரில் -1. அதே மாதிரி இந்த 1 + z/3 மேலே போயிடுச்சுன்னா பவரில் -1. இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அதே தான் 1 + 3/2 சம்மேஷன் n = 0 to infinity போடணும், -1 பவர் n போடணும், இந்த z/2 பவரில் n போட்டுடணும். அதே -8/3 இதுக்கும் சம்மேஷன் n = 0 to infinity போடணும், -1 பவர் n, இந்த z/3 பவர் n எழுதணும். இதோட இந்த ஸ்டெப் முடிஞ்சது இந்த ரீஜனுக்கு. ஓகே, டோட்டலாக கொடுத்தாலும் இந்த மாதிரி கொடுத்தாலும் சேம் ஆன்சர் தான் வரும். இதுவே மாடுலஸ் ஆஃப் z greater than 3, அதாவது ஃபைனல் வேல்யூ. இங்கே பாருங்க, இதில் டோட்டலாக கொடுத்தாலும் இல்லை இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத பேஸ் பண்ணி கொடுத்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் சேமாக தான் வரும். இதுவே ஃபைனலாக கொடுக்கும்போது நம்மளுக்கு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். மாடுலஸ் ஆஃப் z greater than 3 இது எப்படி எழுதிக்கலாம்னா 3 less than மாடுலஸ் ஆஃப் zன்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ மாடுலஸ் ஆஃப் z வந்து 3ஐ விட கிரேட்டர்னா ஓகேங்களா, அப்போ 3 தானே மாடுலஸ் ஆஃப் z விட கம்மியாக இருக்கும், அதான மீனிங்கு. ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் எழுதிக்கிறேன். இந்த z நான் கீழே கொண்டு போகிறேன். அப்போது 3/z less than 1. அப்போது என்ன பண்ணலாம், இன்னொன்று நம்ம என்ன சொல்லலாம் 2/zன்னு சொல்லலாம். அதாவது எனக்கு கீழே zன்னு வரணும்னா அப்போ இன்னொரு நம்ம என்ன பண்ணலாம் 2/zன்னு போட்டு less than 1 யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இங்கே எப்படி இருக்குது, இந்த 2 நான் கீழே கொண்டு போகிறேன். அப்போ z/2, அப்போ எனக்கு மேலே தான் z வரணும். ஸோ மேலே z/3. இங்கே பாருங்கள், நான் z கீழே கொண்டு போகிறேன். அப்போ எனக்கு இங்கேயும் z கீழே தான் வரணும். அப்போ இன்னொரு வேல்யூனா இருக்குது 2 தானே இருக்குது. ஸோ 2/zன்னு போட்டுக்கணும். உங்களுக்கு அந்த ஃபார்மட் தெரிஞ்சுட்டா போதும். இந்த z கீழே போகுதுன்னா இன்னொன்றும் z கீழே தான் வரும். சரி, f(z) = திரும்பவும் அதே தான் எடுத்து எழுத போகிறேன். ஆனால் இங்கே கொஞ்சம் சின்ன மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் ஃபர்ஸ்ட் ரீஜனும் செகண்ட் ரீஜனும் சேம், அதனால் இதை எடுத்து அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரீவியஸ் ஸ்டெப்புக்கு போகிறோம். இந்த f(z) 1 + 3/z + 2 இருக்குங்க இல்லையா, நான் இங்கே வேணால் எழுதிக்கிறேன். f(z) = 1 + 3/z + 2 3/z + 2 ப்ளஸ் வருதா -8/z + 3 -8/z + 3 இதுதான் அங்கே இருக்குது. ஓகேங்களா, இதை தான் நான் இப்போ மாற்ற போகிறேன். 1 + இதுலேருந்து 3ஐ வெளியே எடுத்தாச்சு. இதுலேருந்து நான் வந்து என்ன எடுக்கணும்னா z தான் நான் வெளியே எடுக்கணும். அப்போ தான் எனக்கு 2/z வரும். ஓகேங்களா, அப்போ இதில் நான் z வெளியே எடுத்துட்டுனா இந்த z 1 ஆகிடும், இந்த இடத்துல 2/z வந்துடும். நெக்ஸ்ட் -8 எடுத்தாச்சு. இதுலேருந்து நான் z வெளியே எடுத்தால் தான் எனக்கு 3/z இந்த ஃபார்மெட்டு வரும். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு இங்கே எந்த ஃபார்மெட் வருதோ அதை இங்கே வர வைக்கணும். அப்போ தான் நம்ம அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியும். therefore 1 + 3/z, இந்த டேர்ம் அப்படியே மேலே போயிடுச்சுன்னா பவரில் -1, அப்படியே இந்த டேர்ம் மேலே போயிடுச்சுன்னா பவரில் -1. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 1 + 3/z இந்த மாதிரி ஃபார்மேட் நம்ம என்ன பண்ணுவோம், சம்மேஷன் n = 0 to infinity -1 பவர் n, இதையும் என்ன பண்ணணும் 2/z பவர் n போட்டுக்கணும். நெக்ஸ்ட் -8/z சம்மேஷன் n = 0 to infinity, அப்புறம் என்ன பண்ணுவோம் இந்த 3/z பவர் n முன்னாடி -1 பவர் n. ஓகேங்களா, மோஸ்ட்லி இங்கே பவரில் இருக்கிற -1 தான் இங்கே நம்மளுக்கு உள்ளே வரும். ஓகேங்களா, ஸோ -1 பவர் n 3/z பவர் n. ஓகேங்களா, இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த ட்ரிக்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு ஈஸியாக எழுதிடல இதை நீங்கள். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட்டு f(z) ஒழுங்குபடுத்தி கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு அதோட ஃபைனல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்புறமா கொடுத்துருக்க ரீஜனுக்கு ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்துடணும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.